நம்ம இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் 2017 செக்ஷன் 15 பற்றி பார்க்கலாம். ஒரு ரெண்டல் ப்ரீமிசஸை எப்படி ரிப்பேர் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை சொல்லியிருக்காங்க. முதலாவதாக இந்த செக்ஷன் 15 ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது. ஒரு டெனண்ட்டுக்கும் ஒரு லேண்ட்லார்டுக்கும் ரெண்டல் ப்ரீமிசஸை நல்லா கவனிச்சிக்கணும், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டெனன்சி அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்ட வழிமுறையில் மட்டும்தான் ஒரு ரெண்டல் ப்ரீமிசஸுக்கு ஒரு ரிப்பேரோ இல்லை ஒரு மெயின்டைனோ கண்டிப்பாக பண்ணி தரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 15 ஒரு ஷெட்யூலில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை 2 வகையாக டிவைட் பண்ணியிருக்காங்க. லேண்ட்லார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, டெனண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. லேண்ட்லார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 விஷயத்த லேண்ட்லார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதை லேண்ட்லார்ட் தான் சரி பண்ணி தரணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது, பீரியாடிக்கலாக கரெக்டாக ஒரு கால இடைவெளிக்கு ஒரு தடவை ஒயிட் வாஷ் பண்ணி தரணும், டோஸுக்கெல்லாம் கரெக்டாக பெயிண்ட் பண்ணி தரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மூணாவது, 4வது விஷயமா எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பைப் லைன் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஒயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஹவுஸ் ஓனர் தான், அதாவது லேண்ட்லார்ட் தான் ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்ற விஷயத்த, இந்த 4 விஷயத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. டெனண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒரு 14 ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குறிப்பிட்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாட்டர் டேப் எல்லாமே கரெக்டாக பீரியாடிக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடணும். ரெண்டாவது, ட்ரைனேஜை க்ளீன் பண்ணிடணும். மேலே வாட்டர் டேங்க் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச், அப்புறம் சார்க்கெட், அதுக்கப்புறம் இந்த ஃபியூஸ் கர் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பீரியாடிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணி அதை மாற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த கொசு வலை ஏதாவது அச்சு கொடுத்துருந்தாருன்னா அதை சரி பண்ணிடணும். வெளில கார்டன் ஏதாவது இருந்ததுன்னா அதை சுத்தமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பேனல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை க்ளீனாக வச்சுக்கணும். விண்டோஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், டோர் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஒரு டெனண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஷெட்யூலில் சொல்லப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ இல்லை டெனன்சி அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ ஒரு டெனண்ட் மீறினாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு லேண்ட்லார்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நம்ம டெனன்சி அக்ரிமெண்ட்டில் இல்லை ஷெட்யூலில் இது மாதிரி சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் ஒரு டெனண்ட் அதை செய்யலை, அந்த ரிப்பேர்ஸோ இல்லை மெயின்டெனன்ஸோ பண்ணி தரல அப்படின்னா லேண்ட்லார்டே அதை ரிப்பேர்ஸோ இல்லை மெயின்டெனன்ஸோ செஞ்சுட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளவோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ, அதை ஒரு நோட்டீஸாக ஒரு டெனண்ட்டுக்கு கொடுத்துடலாம். அது மாதிரி ஒரு நோட்டீஸை ஒரு டெனண்ட் வாங்குறாரு, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான நோட்டீஸ், எக்ஸ்பென்சஸ் நோட்டீஸ் அப்படின்னா டெனண்ட் அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாக லேண்ட்லார்டுக்கு செட்டில் பண்ணிடணும். சரி, இப்போ லேண்ட்லார்டே செய்யலை, அவருக்கு ஒரு 4 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்களே, அந்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் செய்யலை, இல்லை டெனன்சி அக்ரிமெண்ட்டில் அவர் வேறு ஏதாவது ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு ஒத்துக்கிட்டாரு, அதையும் செஞ்சு தரல அப்படின்னா டெனண்ட்டை அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது மாதிரி ரிப்பேர்ஸ் எல்லாம் டியூவில் இருக்குது, நீங்கள் ரெண்டல் ப்ரீமிசஸை மெயின்டைன் பண்ணணும், இந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை டெனண்ட் அவருக்கு கொடுத்துடணும். அப்படியும் ஒரு லேண்ட்லார்டு எந்த ஒரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸோ கேரி அவுட் பண்ணல அப்படின்னா டெனண்ட்டே அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸை பண்ணிக்கிட்டு லேண்ட்லார்டு கொடுக்க வேண்டிய ரெண்ட்டிலேருந்து அதை கழிச்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டெனண்ட் ஒரு 50,000 ரெண்ட்டு தராரு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒரு 60,000 வந்ததுன்னா டெனண்ட்டு மாதம் 25,000 லெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 50% மேலே லெஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ப்ரொவிஷனையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வீடு வாழ தகுதியற்ற வீடாக ஆயிடுச்சு. ஏன்னா லேண்ட்லார்ட் கரெக்டாக ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னா டெனண்ட்டு நிறைய தடவை சொல்கிறாரு, இது மாதிரி இங்கே விரிசல் விழுந்திருக்கு, தளம்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்லார்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படின்னும் லேண்ட்லார்டு அதை செஞ்சு தரல அப்படின்னா அந்த வீடு வாழ தகுதியற்ற வீடாகிடுச்சுன்னா டெனண்ட் லேண்ட்லார்டுக்கும் ரெண்ட் அத்தாரிட்டிக்கிட்டும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு 15 நாளில் அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ரெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட வாழ தகுதியற்ற வீட்டில் என்னால் வாழ முடியாது, நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது ரெண்ட் அத்தாரிட்டியோட கடமை என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த செக்யூரிட்டி டெபாசிட், அதுக்கப்புறம் ஏதாவது ரெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருந்தான்னா அந்த ரெண்டுத்தையும் வாங்கி நம்மளுடைய டெனண்ட்டுக்கு கொடுக்கணும். லேண்ட்லார்டு கிட்ட ரெக்கவர் பண்ணி டெனண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய லீகல் ஆப்ளிகேஷன் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 15